ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் கொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கன்னியாகுமரியில் கல்யாண வீட்டிலலாம் ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. இது செய்கிறதுக்கு வெள்ளரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். அப்புறமா மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய், பச்சை மிளகு, பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வெள்ளரிக்காய் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறின அப்புறமா அதுக்குள்ள 1 கப்பு நல்ல கெட்டியான தயிர் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே பண்ணி பாருங்கள். இது இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு தாளிக்கிற வேலையை பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து உடச்சி போட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம கூட்டு இப்போ ரெடி ஆயிரும். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்குமே இது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃபேவரெட்டு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாருமே இதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சாதத்துக்கு கூட சுண்டைக்காவை பொரித்து வச்சுருக்கேன். அது கூட இன்றைக்கி சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.